வெல்கம் டு திஸ் இங்கிலீஷ் ஃபார் எலிகன்ஸ் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம பாரதியாருடைய ஒரு அருமையான தமிழ் போயம், தட் இஸ் காணி நிலம் வேண்டும், அந்த போயத்தோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்புறம் அதோட சின்ன ஒரு அப்ரிசியேஷன் பார்க்க போகிறோம். த நேம் ஆஃப் தி போயம் இஸ் எ பேட்ச் ஆஃப் லேண்ட். எ பேட்ச் ஆஃப் லேண்ட் இஸ் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபார் காணி நிலம் வேண்டும் பை பாரதியார். Everybody knows that Bharatiyar was born on 11th December 1882 at Ettayapuram in Tamil Nadu. இந்த போயத்தில் வந்து அவர் என்ன அப்பீல் பண்ணுறார் அப்படின்னா வந்து வெரி சிம்பிள். எ பேட்ச் ஆஃப் லேண்ட் ஐ வாண்ட் பராசக்தி, கிவ் மீ எ பேட்ச் ஆஃப் லேண்ட். எ பேட்ச் ஆஃப் லேண்ட் மீன்ஸ் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, எனக்கு அதை கொடு அப்படின்னு ஒரு அப்பீல் பண்ணுறார், ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. A patch of land I want, Parashakti, give me a patch of land. On that patch of land, Parashakti, I want a house built for me. அந்த காணி நிலத்தில் வந்து எனக்கு ஒரு வீடு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வேணும், ஒரு வீடு வேணும், நல்ல பெரிய வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து இட்ஸ் பில்லர்ஸ் டெக்கரேட்டட். அந்த வீட்டில் உள்ள தூண்கள்லாம் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கணுமா, நல்ல அலங்காரம் பண்ணியிருக்க வேண்டியும் பராசக்திகிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் அண்ட் பால்கனிஸ் பெயிண்டட் ஒயிட். அந்த வீட்டோட பால்கனிஸ்லாம் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் ஆகிருக்கணுமா. பாம் ட்ரீஸ் பிசைட் த வெல். பாம் ட்ரீஸ்னால் உங்களுக்கு தெரியும், பனை மரங்கள், உயர்ந்த பனை மரங்கள். பிசைட் த வெல், அந்த கிணத்துக்கு பக்கத்தில் பாம் ட்ரீஸ் நிறைய இருக்கணும் பராசக்தி. வித் லாங் ஃப்ரண்ட்ஸ் அண்ட் டெண்டர் நட்ஸ். லாங் ஃப்ரண்ட்ஸ் அப்படின்னா வந்து நீளமான இலைகளை கொண்ட அந்த பனை மரம் ப்ளஸ் அந்த குட்டி குட்டி நுங்குகள் நிறைய இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 10 or 12 தோஸ் பாம்ஸ், எனக்கு 10-12 அந்த மாதிரி மரங்கள் வேணும் பராசக்தி. அப்புறம் த கோகனட் ட்ரீஸ் ஐ வாண்ட் நியர்பை. இவருடைய அடுத்த ஆசை என்ன அப்படின்னா வந்து அந்த நிலத்தில் வந்து அந்த வீட்டு பக்கத்தில் வந்து கோகனட் ட்ரீஸ்லாம் இருக்கணும் ஆசைப்படுறாரு. மூன்லைட் ஷுட் டெசன்ட் ஜென்ட்லி. மூன்லைட்டாக நிலவினுடைய ஒளி உங்களுக்கே தெரியும், அது வந்து அப்படியே மெல்ல அப்படியே வரணுமா, அது வழியே வரணுமா பராசக்தி. காஸ்டிங் எ க்ளீவிங் வீல் ஆஃப் ஒயிட். அந்த ராத்திரி நேரம் சாயங்கால நேரம் அந்த நிலவினுடைய ஒளி வந்து அது வழியே வரணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பாரதியார். யார்கிட்ட கேட்குறாரு? பராசக்திகிட்ட. காஸ்டிங் எ க்ளீவிங் வீல் ஆஃப் ஒயிட், த சாஃப்ட் கூயிங் ஆஃப் குக்கு பராசக்தி. அதில் வந்து குயிலினுடைய சத்தம் கேட்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஷுட் ஃபால் லைட்லி ஆன் மை இயர்ஸ். அந்த குயிலினுடைய சத்தம் வந்து என்னுடைய காதில் மென்மையாக அழகாக விழ வேண்டும் ஆசைப்படுறாரு. அண்ட் பிரிங் பிளஷர் டு மை சோல். அந்த சவுண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், ஒரு அற்புதத்தை கொடுக்க வேண்டும் ஆசைப்படுறாரு. எ யங் ஒய்ஃப் ஐ வாண்ட் பராசக்தி. அப்புறம் தனக்கு ஒரு துணைவியார், ஒரு சிறு வயதில் துணைவியார் ஆசைப்படுறாரு, தேடுகிறார், வேண்டுகிறார். டு ஷேர் ஆல் தீஸ் வித் மீ. இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அருமையான மனைவி வேண்டும், துணைவியார் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பராசக்திகிட்ட. அவர் ஜாய்ஃபுல் டுகெதர்னஸ் பராசக்தி. நாங்கள் 2 பேரும் வந்து சந்தோஷமாக அன்பாக இருக்கணும் பராசக்தி. பிளஸ் வித் பொய்ட்ரி, லிவிங் இன் தட் ஓப்பன் லேண்ட் பராசக்தி. அந்த ஓப்பன் லேண்டை நாங்கள் வந்து இருக்கணும், அதுக்கு வந்து எங்களை பிளஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பி தேட் டு காடஸ். பி தேட் டு காடஸ்னால் வந்து எங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு பராசக்தியை வேண்டுறாரு. எனக்கு வந்து வீடு வேணும், வாசல் வேணும், பனைமரம் வேணும், இந்த குக்குனுடைய சவுண்டு கேட்கணும், தென்னை மரம் வேணும், அழகான மனைவி வேணும், இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மனநிலை வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு நீ தான் கொடுக்கணும் பராசக்தி அப்படின்னு வேண்டுறாரு. வித் த பவர் ஆஃப் மை சாங்ஸ் பராசக்தி, எனேபிள் மீ டு டிஃபெண்ட் த எர்த். என்னுடைய இந்த பாட்டினுடைய சக்தியை வச்சு இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த உலகத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி கொடு அப்படின்னு வேண்டி முடிக்கிறாரு. யாரு? மகாகவி பாரதியார்.
அந்த டைட்டிலோட பேர் வந்து A Patch of Land. இது வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம்க்கு டான்சி சிலபஸில் இங்கிலீஷ் போய்ட்ரியில் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லோரும் கேட்டு ரசிங்க, எல்லோரும் கேட்டு வந்து லேர்ன் பண்ணிங்க, உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் கைண்ட்லி give your feedback. Thank you.